பிரபஞ்ச வரைபடத்தில் மிகவும் சிறியதாக தெரியும் ஒரு தீவு. ஆனால் அங்குள்ள கலாச்சாரம், வாழ்க்கை முறை மிகவும் தனித்துவமானவை. அதுதான் குவாம். பசிபிக் பெருங்கடலில் உள்ள இந்த தீவு அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதி. இங்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரதேசத்தின் ஒரு பகுதி உள்ளது. அங்கு வால்மார்ட் இல்லை, ஆனால் சுதந்திர நாடு போல தனது சொந்த சர்வதேச குறியீடு உள்ளது. இது கலிபோர்னியாவை விட பிலிப்பைன்ஸுக்கு மிகவும் அருகில் உள்ளது மற்றும் அமெரிக்க பிரதேசத்தில் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை முதலில் காணும் இடம். இது சுமார் 210 சதுர மைல் மட்டுமே இருந்தாலும் WAM-க்கு தனது சொந்த தொலைபேசி குறியீடு 1671 உள்ளது. பல அமெரிக்கர்கள் இதை சுதந்திர நாடு என்று நம்புகிறார்கள். குவாமின் பொருளாதாரம் முக்கியமாக சுற்றுலா மற்றும் அமெரிக்க இராணுவ தளங்களை பொறுத்து உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவாமை பார்க்க வருகிறார்கள். இதனால் ஹோட்டல்கள், உணவகங்கள், ஷாப்பிங், போக்குவரத்து போன்ற துறைகள் நன்றாக வளர்ச்சி அடைந்துள்ளன. அதே நேரத்திலே அமெரிக்க இராணுவ தளங்கள் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி குவாம் பொருளாதாரத்திற்கு முக்கிய வலிமையாக இருக்கின்றன. சிறிய தீவாக இருந்தாலும் பசிபிக் பிராந்தியத்தில் குவாமுக்கு பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் மிகவும் முக்கியமான இடம் உள்ளது. பண்டிகைகள் பற்றி பேசினால் குவாமில் மிகப்பெரிய விழா குவாம் மைக்ரோனேசியா ஐலாண்ட் ஃபேர். இந்த விழாவில் சமோரோ கலாச்சாரத்துடன் மைக்ரோனேசிய தீவுகளின் பாரம்பரிய நடனங்கள், இசை நிகழ்ச்சிகள், கலைகள், கைவினைப் பொருட்கள், சுவையான உள்ளூர் உணவுகள் ஒரே இடத்தில் காணப்படும். அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் லிபரேஷன் டே விழாவும் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். 2ஆம் உலகப் போரில் விடுதலை பெற்ற நாளை நினைவு கூர்ந்து பெரிய அணிவகுப்புகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், பட்டாசு வெடிக்கும் காட்சிகளுடன் குவாம் முழுவதும் பண்டிகை சூழலில் மூழ்கும். இப்படி குவாமில் ஒவ்வொரு பண்டிகையும் வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அவர்களின் வரலாறு, கலாச்சாரம், ஒற்றுமையை உலகுக்கு அறிவிக்கும் ஒரு சிறந்த பாரம்பரியம். இப்போது சொல்லப்போவது கேட்க சற்று விசித்திரமாக இருந்தாலும், குவாமில் வளரும் பல இளைஞர்கள் ஒரு நாள் இந்த சிறிய தீவை விட்டு அமெரிக்க முக்கிய நிலப்பகுதிக்கு அல்லது பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். சிறிய தீவு வாழ்க்கை, வரையறுக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள், உயர்கல்விக்காக புதிய உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, இவை அனைத்தும் அவர்களிடம் வெளியே செல்ல வேண்டும் என்ற ஆசையை வளர்க்கின்றன. அவர்களில் பலர் படிப்பு, வேலை அல்லது சிறந்த எதிர்காலத்திற்காக குவாமை விட்டு செல்கிறார்கள். புதிய நகரங்கள், உயரமான கட்டிடங்கள், வேகமான வாழ்க்கை, பெரிய வாய்ப்புகள். முதலில் இவை அனைத்தும் அவர்களுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக தோன்றும். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவர்களின் மனதில் ஒரு வெற்றிடம் தெரிய ஆரம்பிக்கும். சிறு வயதில் பார்த்த நீல நிற கடல், ஒவ்வொரு மாலையும் வீசும் உப்புக்காற்று, குடும்ப உறுப்பினர்களுடன் செலவழித்த வார இறுதி நாட்கள், சமோரோ பண்டிகைகளின் சந்தடி, வீட்டில் சமைத்த பாரம்பரிய உணவுகளின் சுவை, இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நினைவுகளாக மாறிவிடும். அப்போது அவர்களுக்கு புரியும், தாங்கள் விட்டு வந்தது வெறும் ஒரு தீவு அல்ல என்று. தங்கள் பாலியம், தங்கள் குடும்பம், தங்கள் கலாச்சாரம், தங்கள் உண்மையான அடையாளத்தையே பின்னால் விட்டு வந்தோம் என்று. அதனால்தான் குவாமை விட்டுச் சென்ற பலர் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் தங்கள் தீவுக்கு திரும்பி வருகிறார்கள். சிலர் நிரந்தரமாகவே திரும்பி அங்கேயே குடியேற முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் உலகில் எவ்வளவு பெரிய நகரத்தில் வாழ்ந்தாலும் மனதுக்கு உண்மையான அமைதியை தருவது பிறந்து வளர்ந்த மண்ணே. குவாம் மக்களுக்கு அந்த மண் வெறும் ஒரு தீவு அல்ல, அது அவர்களின் இதயம், அவர்களின் நினைவுகளின் இருப்பிடம், அவர்களின் வாழ்க்கையில் என்றும் அழியாத ஒரு பகுதி. நீங்கள் குவாமை சுற்றுலா தலமாக தேர்வு செய்தால் நவீன உலகத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கு இது சொர்க்கம் என்று தோன்றும். நீலக்கடல் சூரிய ஒளியில் மின்னும், பவளப்பாறைகள் கரைக்கு அருகில் இருக்கும், சூரிய அஸ்தமனம் பசிபிக்கே ஆரஞ்சு சிவப்பு நிறங்களால் நிரப்பும். சில மதியங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும், வெறும் அலைகளின் சத்தம் மற்றும் கடற்கரையில் பார்பிக்யூ மாமிசத்தின் வாசனை மட்டுமே. ஆனால் குவாமில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. உலகின் மிக அழகான வெப்பமண்டல கடற்கரைகள் இங்கு இருந்தாலும் பல உள்ளூர் சமோரோ மக்கள் சுற்றுலா பயணிகள் போல மணிக்கணக்கில் கடலில் நீந்துவது அல்லது டைவிங் செய்வது அதிகம் காணப்படாது. வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நீலக்கடலுக்குள் குதித்து வண்ண வண்ண பவளப்பாறைகள், வெப்பமண்டல மீன்களை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்க, உள்ளூர் சமோரோ குடும்பங்கள் கடற்கரையில் அமைதியாக அமர்ந்து பார்பிக்யூ செய்து மீன் பிடித்து, குழந்தைகள் மணலில் விளையாட, பெரியவர்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டு நேரத்தை கழிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் பார்வையில் கடல் வெறும் பொழுதுபோக்குக்கான இடம் அல்ல,
அது அவர்களின் முன்னோர்களின் நினைவுகள் புதைந்துள்ள இடம். தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு உணவளித்து வந்த வாழ்வாதாரம். அவர்களின் கலாச்சாரம், பாரம்பரியங்கள், குடும்ப பிணைப்புகளை இணைத்து வைத்துள்ள ஒரு வலுவான தொடர்பு. சமோரோ மக்களுக்கு கடல் என்றால் மரியாதை. அது இயற்கையுடன் இணைந்து வாழ கற்றுத்தந்த ஆசிரியர். அதனால்தான் அவர்கள் கடலை வெல்ல வேண்டிய இடமாக பார்க்காமல் மரியாதை செய்ய வேண்டிய குடும்ப உறுப்பினரைப் போல பார்க்கிறார்கள். அதனால்தான் குவாமில் கடல் வெறும் நீல நிற நீர் அல்ல. ஒவ்வொரு அலையிலும் ஒரு கதை உள்ளது. ஒவ்வொரு கரையிலும் ஒரு நினைவு உள்ளது. ஒவ்வொரு காற்றிலும் சமோரோ கலாச்சாரத்தின் ஆன்மா இன்னும் உயிருடன் உள்ளது. ஆனால் இங்கு ஒரு தனித்துவமான அனுபவம் உள்ளது. கண்ணாடி சுவர்கள் வழியாக நீருக்குள் செல்லாமலேயே பவளங்கள், கடல் ஆமைகள், வெப்பமண்டல மீன்களை பார்க்கலாம். ஆனால் இது குவாமின் அமைதியான பகுதி மட்டுமே. புயல் காலம் வந்தால் சூப்பர் மார்க்கெட்டுகள் நிரம்பி வழியும். குடும்பங்கள் ஜெனரேட்டர்கள், புயல் கதவுகளை தயார் செய்யும். தீவு முழுவதும் நின்று போகலாம். ஏனென்றால் இது அமெரிக்க மெயின்லேண்டிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளது. கிட்டத்தட்ட முழுவதும் கார்கோ கப்பல்கள், விமானங்களை பொறுத்து இருக்கும். இந்த தனிமை காரணமாகவே குவாம் மக்கள் அதிகம் ஒன்றாக இருக்கிறார்கள். புயல் வந்தால் சமூகம் ஒரு பெரிய குடும்பம் போல செயல்படும். குவாமுக்கு வரும் பல பார்வையாளர்களுக்கு இது அமெரிக்கா போல தெரியாது. டாலர்கள் பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்க பாஸ்போர்ட் உள்ளது. பெரிய இராணுவ தளங்கள் உள்ளன. ஆனால் சில நிமிடங்கள் நடந்தால் கலிபோர்னியா ஸ்டைல் சபர்ப்ஸ் இல்லாமல் டிராபிகல் வீடுகள், பிலிப்பைனோ உணவகங்கள், ராமன், சமோரோ பார்பிக்யூ ஒரே நேரத்தில் தெரியும். சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஸ்பாம் டப்பாக்கள் முழு அலமாரிகளை நிரப்பும். இங்கு ஸ்பானிஷ், அமெரிக்கன், பிலிப்பைனோ, ஸ்மோரோ கலாச்சாரங்கள் கலந்து ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியுள்ளன. ஸ்மோரோ மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களின் பாரம்பரியங்கள், கொம்பு சங்கு ஒலி, கூட்டு உணவு இன்னும் உயிருடன் உள்ளன. குவாம் அமெரிக்க பகுதியாக இருந்தாலும் இங்குள்ள மக்கள் அதிபருக்கு வாக்களிக்க முடியாது. பலர் அமெரிக்கர்களாக உணர்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் பலருக்கு இந்த தீவு பற்றி தெரியாது கூட. ஹாஃபா அடாய் என்பது உள்ளூர் வணக்கம். இது வெறும் ஹலோ அல்ல. இது தூரத்தை குறைத்து சமூக உணர்வை கொண்டு வரும். குவாமில் பெண்கள் சமூகத்தில் மிகுந்த மரியாதை பெறுகிறார்கள். குடும்பம், கலாச்சாரம், சமூகத்தை இணைத்து வைக்கிறார்கள். சமோரோ பாரம்பரியத்தில் குடும்ப சொத்துக்கள், வீட்டு நிர்வாகம், குடும்ப முடிவுகளில் பெண்களின் பங்கு மிக முக்கியமானது. பெரிய மகள் பெற்றோரை பார்த்து கொள்ளும் பொறுப்பை பாரம்பரியமாக ஏற்கிறாள். காதல், திருமண விஷயத்தில் தனிப்பட்ட முடிவுக்கு மரியாதை உண்டு. ஆனாலும் குடும்ப உறுப்பினர்களின் கருத்தையும் மிகவும் மதிக்கிறார்கள். இன்றைய குவாம் பெண்கள் வேலைகளுடன் அரசியல், விளையாட்டு, சமூக சேவை, வியாபாரத் துறைகளிலும் தங்கள் திறமையை நிரூபிக்கிறார்கள். பாரம்பரியங்களை பாதுகாத்துக் கொண்டே நவீன உலகில் முன்னேறுகிறார்கள். சிறிய தீவாக இருந்தாலும் குவாம் பெண்கள் உலகுக்கு ஒரு செய்தி தருகிறார்கள். கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டே நவீன வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் என்று. குவாமில் இரவு 10 மணிக்கு பிறகு தீவு மிகவும் காலியாகவும் அமைதியாகவும் இருக்கும். அப்போது அதன் தனிமை நன்றாக புரியும். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல் மட்டுமே. பல இளைஞர்கள் தீவு மிகவும் சிறியது, வாய்ப்புகள் குறைவு என்று சென்று விடுகிறார்கள். ஆனால் சென்ற பிறகு தனிமையை உணர்ந்து திரும்பி வந்து விடுகிறார்கள். குவாமில் மிகவும் பிரபலமான உணவு சிக்கன் கெலகுயன். மசாலாக்களுடன் சமைத்த சிக்கனை எலுமிச்சை சாறு, தேங்காய் துருவல், மிளகாய், மேஜாய் எரிப்பை, வெங்காயத்துடன் கலந்து தயார் செய்கிறார்கள். இதன் தனித்துவமான சுவை உள்ளூர்வாசிகளுக்கு மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் பிடிக்கும். இதனுடன் சமோரோ ரெட் ரைஸ் என்னும் பாரம்பரிய உணவும் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்படும். அஷ்யோட் விதைகளுடன் சிவப்பு நிறத்தில் தயாராகும் இந்த அரிசி பார்பிக்யூ அல்லது சிக்கன் கெலகுயனுடன் சாப்பிட்டால் அற்புதமான சுவை தரும். குவாம் மக்கள் பார்பிக்யூவையும் மிகவும் விரும்புகிறார்கள். சிக்கன், பீஃப் அல்லது பன்றி இறைச்சியை சிறப்பு மசாலாக்களுடன் மெரினேட் செய்து கிரில் செய்கிறார்கள். குடும்ப விழாக்கள், பண்டிகைகள், கடற்கரை பார்ட்டிகள் அனைத்தும் இந்த பார்பிக்யூவால் மேலும் சந்தடியாக மாறும். உணவின் இறுதியில் லாட்டியா என்னும் பாரம்பரிய டெசர்ட்டை அனுபவிப்பார்கள். மென்மையான ஸ்பான்ஸ் கேக்கின் மீது கிரீமி கஸ்டர்ட், இலவங்கம் தூள் போட்டு தயாரிக்கப்படும் இந்த இனிப்பு வகை குவாமில் மிகவும் பிரபலம். குவாம் என்பது வெறும் அழகிய வெப்பமண்டல தீவு அல்ல. இது கலாச்சாரங்களுக்கு இடையில், போர் மற்றும் அமைதிக்கு இடையில், நவீனத்துவம் மற்றும் பாரம்பரியத்திற்கு இடையில் உள்ள ஒரு தனித்துவமான உலகம். இங்குள்ள மக்கள் இன்னும் சமூக உணர்வை பாதுகாத்து வருகிறார்கள். இதுவே இதன் மிகப்பெரிய சிறப்பு. நீங்கள் குவாமில் சிறிது காலம் செலவழிக்க விரும்பினால் அந்த வெப்பமண்டல சொர்க்கத்தில் சுதந்திரமாக இருப்பீர்களா? அல்லது கடல் மத்தியில் தனிமையில் சிக்கிக் கொண்டது போல தோன்றுமா? உங்க கருத்தை சொல்லுங்கள்.